Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மோட்டு பத்துல ஜர்னல் ஆபீஸ்க்குள்ள போயிருக்காங்க. நைஸா உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஓட்டு கேப்பா. மோட்டு பத்துலு நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுவீங்களா? சார் சூப்பரா பண்ணுவோம் சார். ரொம்ப நல்லா இன்டர்வியூவும் எடுப்போம். முக்கியமான மேட்டர் எங்களுக்கு கேமராவை ஆபரேட் பண்ண தெரியும். ஒவ்வொரு கேள்வியும் ஏவுகணை மாதிரி சர்ரு சர்ருன்னு வரும் சார். சரி சரி. தனியாப்பூர் கிராமத்துல பஞ்சாயத்து கூடி இருக்கு. பயிர்கள் பூரா அழிஞ்சிடுச்சு. மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. அங்க போய் இப்ப மக்கள்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகே சார். அப்படியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரஸ் ரிப்போர்ட்டரா மாறிட்டாங்களா? ஓ, அவங்க ரிப்போர்ட்டை நான் சரி பண்றேன். வைரஸ் ஆயிட்டு. ஹலோ சொல்லு ஜான். மோட்டு பத்துல ரிப்போர்ட்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கேஜெட் வேணும்னா அவங்க எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் நான் அதை மாத்திரணும். வாவ், கிவ் மீ சம் டைம். நான் உடனே வரேன். இந்த கேஜெட்ட போடி. இந்த பட்டனை நீ அழுத்தினதும் யாரு அந்த நேரத்துல பேசுறாங்களோ அவங்க டயலாக் எல்லாம் மாறிடும். நீ என்ன விருப்பப்படுறியோ அதுதான் அதுல கேட்கும், தெரியவும் செய்யும். அதோ இருக்குடா அந்த தரியாப்பூர். எனக்கு உள்ள இதுதான் கிடைச்சது. இந்த தங்கத்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? வாடா பத்துலு, இந்த ஊர்ல போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வருவோம். எங்க வணக்கங்க, நாங்க ஃபுஃப்ரி நகரத்து டிவில இருந்து வந்திருக்கோங்க. உங்களை இன்டர்வியூ எடுக்க போறாங்க. சரி சொல்லுங்க, இந்த ஊர்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க யாருக்கும் சாப்பிட சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. ஆனா நீ என்னடான்னா எங்க கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேக்குறியா? இது என்ன கேள்வி? ஏங்க இல்லங்க, நான் கேட்க வந்த விஷயமா அது இல்லங்க. இந்த ஊர்ல தண்ணி இல்லாததால பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றீங்க? அதால நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன உதவி கூட கிடைக்கல. மந்திரிகள் அரசாங்க காசு எடுத்து அவங்களே சாப்பிட்டுறாங்க. இது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ என்னடான்னா இங்க வந்து எப்படி இருக்குன்னு கேக்குறியா? எங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் முன்னாடி ஓடிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் திரும்பி பாரு. நான் இங்க இருக்க பத்தலும். அங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க. நில்லுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. ஏற்கனவே நேரமாச்சு, இவங்க ஏன் என்ன வரல? பாஸ் நாங்க போய் அந்த தரியாபுர் கிராமத்துல இன்டர்வியூ எடுத்தோம் பாஸ். ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடியா இருக்கு. கேக்குறீங்களா சார்? இப்ப நான் என்ன விரும்புறேனோ அதுதாங்க தெரியும், அதுதாங்க கேக்கும். கேக்குறதுக்குலாம் டைம் இல்ல. வாங்க டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணலாம். வாங்க ஆபரேட்டர், இத லோட் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். எஸ் பாஸ். சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க எதுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தீங்க? சொல்ற கேளுங்க. இந்த ஊர்ல மழை இல்ல, சுத்தமா தண்ணி இல்ல. இருந்தாலும் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கீங்க. அது எப்படின்னு சொல்லுங்களேங்க. ஆமாமா, உண்மைதான். நாங்க எல்லாரும் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து நிறைய உதவிகள் கிடைக்குது. அரசாங்க அதிகாரிகள்லாம் எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. மோட்டு, அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? தரியாப்பூர்ல போய் என்ன இன்டர்வியூ எடுக்க சொன்னா என்ன எடுத்துட்டு வந்திருக்க? அவங்களால அப்படி எல்லாம் பேசவே முடியாது. பாஸ் எங்களுக்கு ஒண்ணு புரியல பாஸ். நாங்க எடுத்தப்ப அவர் வேற ஒண்ணு சொன்னாரு, இங்க போட்டு பார்க்கும்போது இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாஸ் என்ன பாஸ் வெளிய சத்தமா இருக்கு? மோட்டு பத்லு, இவங்க தரியாப்பூர் கிராமத்துல இருந்து ஒன்ன தேடி தான் வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா அகால்பூர் கிராமத்துக்கு போங்க. அங்க வெள்ளம் வந்திருக்கு. அங்க போய் அந்த ஊர் மக்களோட இன்டர்வியூ எடுத்துட்டு வாங்க. போங்க.
சேச்சே, என்ன குடும்பங்க இதெல்லாம்? அந்த மோட்டு பத்திரம் உள்ளதா இருக்காங்க. என்ன ஆனாலும் விடக்கூடாதுங்க அவங்கள. நீங்க எல்லாரும் இங்கே நின்னு கத்துக்கிட்டு இருங்க. மோட்டு பத்திரம் இப்படிதான் வெளியே வந்தாகணுங்க. நாங்க வரோம். அடிங்க, அடிங்க. டேய் வாடா, இப்ப நாம அக்கால்பூருக்கு போய் ஆகணும். அங்க மழை வந்து வெள்ளம் வந்திருக்கான். ஏங்க, இங்க நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோங்க. உங்க ஊர்ல வெள்ளம் வந்திருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்க? நாங்க இப்ப தண்ணிக்கு நடுவுல மாட்டி இருக்கோமாப்பா. சாப்பிட சாப்பாடும் இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல. அரசாங்கத்திட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்கல. ஆனா நாங்க எப்படி இருக்கோம் கேட்க வந்துட்டீங்களா? யாரு வந்தாலும் இதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸும் இதே கேள்வியை தான் கேக்குறாங்க. இப்போ நாங்க எப்படி இருக்கோங்கிறத சொல்றேன். இருங்க, கேள்வி கேட்ட பதில சொல்லுங்க. நாங்க இந்த பேட்டியை எடுத்து அப்படியே டிவில போடுவாங்க. அதை பார்த்து அரசு உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க. ஏங்க நம்ம கேட்கல, விட்டுருங்க. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெலிகாஸ்ட்க்கு டைம் ஆயிடுச்சுல. இந்த தடவை எல்லாம் சரியா ஷூட் பண்ணிருக்கீங்கல்ல? ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணிருக்கோம் சார். எந்த ப்ராப்ளமும் இனிமே வராது. அப்படியா? அத சீக்கிரம் கொடுங்க, டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். ஏங்க, உங்க ஊர்ல வெள்ளம் வந்திருக்குல்லங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்களேங்க. என்ன எப்படி இருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க டென்ஷன் ஆகி இருக்கோம்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, என்னன்னு தெளிவா சொல்ற கேளுங்க. நீங்க வீட்டு கூரையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. வெள்ளத்துக்கு நடுவுல இருந்தா என்ன? நாங்க பிக்னிக் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எங்க கிட்ட படகு இருக்கு. எப்ப வேணுமோ அப்போ மீனை பிடிச்சி சாப்பிடுவோம். தண்ணியில நீச்சல் அடிக்க முடியும். செம்ம ஜாலியா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? எங்களுக்கு உன்னோட உதவி தேவைன்னா எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மரியாதையா வெளில போங்க. நீங்க என்னோட சேனலை இழுத்து மூணு வந்திருக்கீங்க. இவங்க தான் மோட்டு பத்லு. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுறாங்களே. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கே தெரியும்ல. ஒரு நல்ல ஐடியாவா சீக்கிரம் சொல்லண்டா. ஐடியா வா மோட்டோ, உடனடியா போய் மந்திரி கிட்ட நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம். வா. இங்க பாருங்க மந்திரி ஐயா, மக்களுக்கு போய் நாங்க எவ்வளவு புரிய வச்சோம். மந்திரி சார் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்றாரு. ஆனா இடையில இருக்கிற இடைத்தரகங்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுறாங்கன்னு அழகா புரிய வச்சேன் சார். யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு நாங்க சொன்னோம். உங்களை பத்தியும் உங்களோட நல்ல திட்டங்களை பத்தியும் மக்கள்கிட்ட நல்லா எடுத்து சொன்னோம். ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலங்க ஐயா. நிச்சயமா. நீங்களும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏடா டேய், நீ எல்லாம் ஒரு மந்திரியாடா டேய்? மக்கள் பணத்தை சாப்பிட்டு பெருத்து போனவனே, மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கியாடா இது வரைக்கும்? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, இவ்வளவு பெரிய மந்திரியாலேயே ஒண்ணும் பண்ண முடியலன்னா நாம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? நம்ம சாதாரண மக்கள் மட்டும் தானடா. யோ, நான் போயிட்டு வரேன். யோ, நீ நல்லா சாப்பிடு. மோட்டு பத்லு, நீங்க உங்க இன்டர்வியூல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்கல்ல. எல்லார்கிட்டயும் சம்பாட்டி வாங்கிட்டீங்கல்ல. மோட்டு பட்லு, நான் ரொம்ப கெட்டவன். உங்களுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம். நீங்க இன்டர்வியூல என்ன பத்தி பாராட்டி எழுதிருக்கீங்க. என்னோட அரசாங்கத்தை பத்தி நீங்க ரொம்ப நல்லாவே எழுதிருக்கீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்க. இங்க பாருங்க மந்திரி சார், நீங்க உங்களோட தப்ப உணர்ந்துட்டீங்க தானே? எங்களுக்கு அதுவே போதும். மோட்டோ, நான் தெரியாதுன்னு சொல்ற தப்பா எதுவும் சொல்லலையே. ஆமா,
சரியா சொன்ன பத்துலு, நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? எங்களுக்கு அதுவே போதும். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவர் இமேஜினேஷன் பண்ணிட்டேன். அதான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. மோட்டு பட்லு, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அங்க பாத்தீங்களா, அந்த ட்ரக்கு பூரா சாப்பாடு, துணிமணி, ஜனங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாமே நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த 2 கிராம ஜனங்கள் மக்களுக்கு தான் கொடுக்க போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். உங்க 2 பேரோட இன்டர்வியூவால இப்ப என்னோட வாழ்க்கையே நல்லா மாறி போயிடுச்சு. என்ன இத வச்சு அடிங்க ஒதிங்க என்னோட பண்ணுங்க. நான் இதுக்கு தான் லாய்க்கு. மோட்டு, யார் இவன்? இவனை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்பு. நம்பர் 1 நம்பர் 2 உங்க பாஸ் ஆசைப்படுறாருல, அதை பூர்த்தி பண்ணுங்கப்பா. சீக்கிரமா போய் மிச்சம் போங்க. அட, துரோகி. நான் இந்த ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க உண்மையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.